போராட்டம் முடிந்தது. இனி வெற்றி வந்து உன்னை சேரும். சோதனை என்கின்ற போராட்டத்தில் நீ இப்பொழுது வெற்றியை தான் பெறப்போகின்றாய். வாழ்க்கையை சுலபமாக வாழ்வதற்கு சில வழிகளை சொல்கின்றேன், கேட்டுக்கொள். உன்னுடைய பிரச்சனைகளை சுலபமாக தீர்ப்பதற்கு, கவலைகளை விடுத்து பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பதற்கு, மனதின் விருப்பங்களை கனவுகளை நிறைவேற்றுவதற்கான வழிகளை எல்லாம் இப்பொழுது உனக்காக சொல்கின்றேன். சிறியதை பெரிதாக்காத பழக்கம் வேண்டும். பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை மனதிற்குள் மீண்டும் பெரிதாக்க கூடாது. தாமதமான பேருந்து வந்ததற்காக ஒரு நாள் முழுக்க கோபத்தில் இருப்பது உன் நாளை கெடுக்கும் அல்லவா? அதுதான். சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிதாக்கி நீயே மனதிற்குள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அதுதான் உன் பிரச்சனை தீராததற்கு காரணமாக இருக்கின்றது. நாள் முழுக்க குறைந்த ஒரு 10 நிமிடம் எதையும் செய்யாமல் அமைதியாக உன்னுடைய சுவாசத்தை நீ கவனிக்க வேண்டும். உன்னுடைய மன அழுத்தத்தை குறைத்து உன் முடிவுகளை நீ தெளிவாக்க வேண்டும். உன்னை ஊக்குவிக்கும் மனிதர்களோடு நீ நேரத்தை செலவிட வேண்டும். குறை சொல்லும் மனிதர்களிடமிருந்து தூரம் வந்து விடு. கவலை என்பது எதிர்காலத்தை நம்பாத மனநிலை. எதிர்காலம் உன் பக்கம்தான் இருக்கும். அதற்குள் நான் வழி திறந்து விட்டேன். ஆனால் நீயோ வாழ வழியே இல்லை என்பதை போல ஒரு உணர்வோடு இருக்கின்ற. அதனால்தான் கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றது. தேர்வுக்கு தயாராகின்ற மாணவன் நான் படித்தது போதும் என்று நம்பினால் தேர்வு நாள் மன அழுத்தமின்றி வெற்றியும் பெறுவான். நாம் படித்தது வருமா வராதா, மறந்து விடுவோமா என்கின்ற குழப்பத்தோடு சென்றால் அத்தனையும் மறந்தும் போகும். குழப்பம் வெற்றியை தவறவிட்டு விடும். பிரச்சனைகளை 3 விதமாக நாம் நோக்க வேண்டும். இது என்ன பிரச்சனை, இதற்கான தீர்வு என்ன, இந்த தீர்வை உடனே செய்ய என்ன செய்யலாம். பண நெருக்கடி என்றால் இப்பொழுதே சிறு கூடுதல் வருமானம் எப்படி செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். நெருக்கடி வந்து விட்டதே என்று கவலையை மட்டும் கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்க வழி பிறக்காது. அதற்கான சிறு சிறு முயற்சிகளை நம்பிக்கையோடு செய்யும் பொழுதுதான் அந்த நெருக்கடியிலிருந்து உன்னால் விலகி வெளிவர முடியும். வழி முடிந்தால் பாதையை மாற்று, ஆனால் பயணத்தை ஒருபொழுதும் நிறுத்தாதே. தொழில் தொடங்க நினைத்து அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அதை வேறு வழியில் சிந்தித்து தொடங்க முயற்சி செய். அதை உடனே முடக்க முயற்சி செய்யாதே. ஒரு சில தடைகள் வரலாம், ஆனால் அந்த தடைகளையும் மீறி நீ உன்னுடைய முயற்சியை செய்யும் பொழுது, இறைவனுடைய துணையை உடனே நாடும் பொழுது உனக்கு அதற்கான வழியும் தானாக பிறந்துவிடும். கனவு தெளிவாக இருக்க வேண்டும். அதில் குழப்பம் உனக்கே இருந்தால் நிறைவேறுவது கடினம். நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கவும் செய்யும். ஒரு கனவை நோக்கி தினசரி சிறு சிறு செயல்களை செய்ய அந்த கனவு நனவாகிவிடும். ஒரு பெண் 5 ஆண்டுகளாக வெளிநாடு செல்வதை கனவாக கண்டிருந்தால் தினமும் அந்த நாட்டின் படங்களை பார்த்து மொழிகளை கற்றுக்கொண்டு ஏற்பாடுகள் அத்தனையும் செய்தால் ஒரு நாள் எதிர்பாராத வேலை வாய்ப்பு வந்தது. அந்த கனவு நனவானது. கனவை நனவாக்க சிறு சிறு முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் உன் பாதையில் நிற்கும் கற்களை மலராக மாற்றுகின்றேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு படியையும் வெற்றிக்காக நான் மாற்றுகின்றேன். உன் போராட்டத்தை முடித்து இந்த வாழ்க்கை புத்தகத்தில் வெற்றி அத்தியாயத்தை எழுதுகின்றேன். ஒருவனுக்கு குடும்பத்தில் நிலம் தொடர்பான பிரச்சனை 6 ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருந்தது. திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடு தரிசனம் செய்த பின் மறுநாள் எதிர்ப்பக்கம் சமரசம் செய்து ஒப்பந்தமே முடிந்தது. இப்படி பல போராட்டங்கள் பலருக்கு முடிவு வந்து இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னுடைய அருள். அது உனக்கு நிறையவே இருக்கின்றது. உன் போராட்டமும் முடிந்தது. வெற்றி உனக்கு நிச்சயம்.